ஃபஸ்ட்டு ஸ்லீப்பை பற்றி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம கெஃபைன் ஸ்லீப்புக்கு என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். நமக்கு பேசிக்காக 2 விஷயத்தினால தூக்கம் வருதான். ஒன்று சர்க்காடியன் ரிதம், நம்ம எப்போ சாப்பிடணும், எப்போ எந்திக்கணும், எப்போ தூங்கணும் எல்லாம் டிசைட் அந்த சர்க்காடியன் ரிதம். நம்மளுக்கு இன்டர்னலாக ஒரு கிளாக் இருக்கான். அண்ட் செகண்ட் திங் வந்து ஸ்லீப் ப்ரெஷர். ஸ்லீப் ப்ரெஷர்னால் என்னென்னா, நம்ம எவ்வளோ நேரம் ஒரு 12 to 16 hours முழிச்சிருக்கோன்னா அடோனிசின்னு ஒரு கெமிக்கல் வந்து நம்ம பிரெயினில் சுரந்துகிட்டே இருக்குமா, அதுதான் ரொம்ப பில்டாக ஸ்லீப்பியாக ஃபீல் பண்ணுவோம். வந்து இப்போது 12 to 16 hours வந்து முழிச்சிருக்கோனே வைப்போம். இந்த அடோனிசின் வந்து ஹையாக இருக்கும். அப்போ நம்ம கெஃபைன் எடுத்தோன்னா நம்ம ஆர்டிஃபிஷியலாக அதை பிளாக் பண்ணுவோம். இது எப்படின்னா, கெஃபைன் வந்து ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டு, ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட்லாம் கிடையாது. அது வந்து ஒரு சைக்கோஸ்டிமுலண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அது என்ன பண்ணுவோன்னா, நம்ம இப்போ யாராவது கூப்பிட்றாங்க காதை அடைச்சிக்கிட்டோன்னா அதே மாதிரி தான் கெஃபைன் வந்து நம்ம பிரெயினில் போய் உட்காந்துக்குமா. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் கெஃபைனோடது என்னென்னா, அது நம்ம பிளட்டில் 30 minutes போயிடும். பட் அது வெளியே போவதுக்கு 50 to 70% கூட வெளியே போகிறதுக்கு 5 to 7 hours ஆகுமா. அண்ட் நைட்டு நம்ம வந்து தூங்காததுக்கு, ஒரு புவர்ஸான ஸ்லீப் இருக்கிறதுக்கு நம்ம வேறு ஏதோ காரணம் சொல்லுவோம். பட் யாருமே நினைக்க மாட்டோமா, காலையில் குடித்த கேஃபைன் தான் நம்மளுக்கு ஒரு புவர் ஸ்லீப் இருக்குன்னு சொல்கிறாங்க டீப் ஸ்லீப்பில். கெஃபைன் வந்து நாட் ஓன்லி இன் டீ, காஃபி. நிறைய பேருக்கு டீயில் இருக்கிறதே தெரியாது, டீ காஃபிலையும் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஐஸ்கிரீமில் இருக்கான், சாக்லேட்ஸில் இருக்கான், எனர்ஜி ட்ரிங்க்கில் இருக்கான், பேசிக்காக கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸில் இருக்குது. ஒருத்தரை இந்த மாதிரி நான் KFC ஏதோ ஒன்று போயிருந்தோம். அப்போ நான் சிக்கன் எதுவுமே சாப்பிடல. ஏதோ எனக்கு தண்ணி தாங்க அன்றைக்கி இருந்துச்சு. அந்த KFCக்கு தண்ணி இல்லை. நான் வந்து தண்ணி தாங்க கேட்கணும், தண்ணி இல்லை. பட் எல்லாருமே பெப்சி இருந்துச்சு. அந்த பெப்சி குடித்தோடனே இட் ஹேஸ் மோர் கேஃபைன் தேன் எனிதிங். அன்றைக்கி நைட் ஐ கான்ட் ஸ்லீப். அப்போ தான் ஐ வாஸ் சர்ச்சிங், என்ன இதனால் நம்ம தூங்க முடியல அப்படின்னு நினைக்கும் போது, அந்த நைட் நான் குடித்த பெப்சியில் எனக்கு கெஃபைன் இருந்திருக்கு. அதனால் எனக்கு தூங்க முடியல. ஸோ எல்லாத்துலேயுமே கெஃபைன் இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். மேத்யூ வாக்கர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து தூங்காமல் இருக்கிறதுக்கு, தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து திங்க் பண்ணுவோமா, ஏதோ ஒரு நோய் இருக்குது, இன்சோம்னியான்னு சொல்கிறாங்க. அந்த நோயெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து காலையிலையோ மத்தியானமோ ஒரு காஃபியை குடிச்சிருப்பீங்க, அந்த காஃபி தான் உங்களை வேலையை காட்டுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் வந்து சில பேரை பார்த்துருக்கலாம், காஃபி குடிப்பாங்க, எனர்ஜி ட்ரிங்க் குடித்தாலுமே தே யூஸ் டு பி ஸ்லீப். அது வந்து ஜெனட்டிக்ஸாக, நம்ம லிவர் தான் அந்த என்சைம்ஸை கிளியர் பண்ணுதான் நம்ம கெஃபைனில். அப்போது சில பேருக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், சில பேருக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். மேபி காலையில் குடித்த காஃபியை அவங்களால நைட்டு தூங்க முடியாது. அதனால ஜெனட்டிக்ஸ் அந்த திங்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம கெஃபைனை குடித்து தூங்காமல் இருக்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் அது அடாலசன்ஸ் சிக்னலை மட்டும்தான் நிப்பாட்டும். எப்போ நம்ம லிவர்லேருந்து அந்த பிளட்டை எல்லாத்தையுமே எடுத்துருச்சோ, நம்ம வந்து ரொம்பவே ஸ்லீப்பியாக இருப்போமா, ரொம்ப டயர்டாக இருப்போமா, அன்ஃபோக்கஸ்டாக இருப்போமா. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் தூங்கியிருக்க மாட்டோம், காஃபி குடிச்சிருப்போம், ஏற்கனவே அடாலசன்ஸ் பில்டப் ஆகிருக்கும். அண்ட் இந்த கேஃபின் வெளியே போனதுக்கப்புறம் இன்னும் நிறைய அடாலசன்ஸ் இருக்கும். அது எல்லாமே ஷோ அப் வென்யூ அந்த கேஃபின் போனதுக்கப்புறம். அப்போ தான் இந்த மாதிரி அடிக்ஷன் ஆகுமா. ரொம்ப டயர்டாக நம்ம ஏதோ ஒரு கிளாஸில் ஏதோ தூக்கம் வரக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த கிளாஸ்லேயோ இல்லை ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் தூக்கம் வரக்கூடாது. ஸோ என்ன பண்ணுவாங்க, அந்த பிரேக் டைமில் போய் ஒரு கேஃபைன் திரும்பி காஃபி குடிப்பாங்க. அப்படி தான் ஒரு காஃபி அடிக்ஷன் ஆரம்பிக்குதான். நாசாவை ஒரு ஸ்பைடரை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நிறைய ஸ்பைடருக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங் ட்ரக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்பைடருக்கு கேஃபைன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த அந்த வெப் கட்டினதில் கேஃபைன் குடிச்சது தான் ரொம்ப வருஷம் இந்த வெப்பை கட்டிச்சான், மோர் தென் ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரக்கு கொடுத்ததோட. அதனால கெஃபைனை வந்து நம்ம குழந்தைங்களுக்குள்ள கொடுத்துட்ருக்கோம். இட்ஸ் அ வெரி பேட் ப்ராடக்ட். நீங்கள் வந்து அதை எடுக்கணும்னு கூட, இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் எனக்கு கெஃபைனே வேண்டாடா, காஃபியே வேண்டாம். எப்போவுமே ஐ லைக் டு ட்ரிங்க் அன்னபூர்ணா காஃபி மார்னிங் போனேன். பட் இதெல்லாம் பார்த்தோன்னே எதுக்கு நம்மளே காசு கொடுத்து வேலை கொடுத்து அந்த ஸ்லீப்பை கெடுத்துக்கணும் அப்படி தோணுச்சு. அண்ட் சர்க்காரியன் ரிதம் மோஸ்ட்லி ப்ரெஷரும் தள்ளி தான் இருக்குது. பட் எப்போ வந்து நம்ம வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருக்கோம்னு வச்சுக்கலாம்,
நம்ம வந்து 6 மணி வரைக்கும் ரொம்பவே கஷ்டமாக ஃபீல் பண்ணுவோமா. இந்த மாதிரி அடாலசன்ஸும் பில்டப் ஆகிருக்கும், சர்க்கரையன் ரிதமும் பில்டப் ஆகிருக்கும். அப்போது 6 மணி வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 6 மணிக்கு அப்புறம் ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக ஒன்று நடக்குமா. அப்போ தூக்கம் வராதான். ஏன்னா சர்க்கரையன் ரிதம் திரும்பியும் நம்ம சன்லைட்லாம் எடுக்கிறோம் தெரியுமா, அதனால் திரும்பியும் தூக்கம் வராதான். சர்க்கரை தான் அந்த நேரத்தில் ஸ்ட்ராங்காக ஜெயிக்குமா. ஆனால் 11 மணி அப்புறம் நீங்கள் ரொம்பவே கஷ்டமாக இருப்பீங்களா. இந்த மாதிரி ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு இருப்பீங்கன்னா எப்போவுமே தூக்கம் தான் வின் பண்ணுமா. அதனால தான் நிறைய பேர் தூங்கி விழுந்துட பார்ப்பீங்க, நிறையா பைக் ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பியும் கேஃபைன் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அது வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ராங். நம்ம ஸ்லீப் நம்ம நேச்சுரலாக ஒன்று, தூக்கம் வந்து ஒரு நேச்சுரலான திங், ரைட்? அதை வந்து நம்ம வந்து பிளாக் பண்ணுறோம் அந்த மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. கேஃபைனை பற்றிலாம் இப்போ விட்டுருவோம். இப்போது நம்ம எப்போவும் கரெக்டாக தூங்குறோமா, கரெக்டான அமௌண்ட் தூங்குறோமான்னு ஒரு கேள்வி இருக்குங்க. இப்போ அதுக்கு ஆன்சராக இவங்க 2 கேள்வி கேட்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து 12 o'clock வரைக்கும் உங்களால் ஃபோக்கஸ்ட் ஒர்க்கு பண்ண முடியுதா, ஸ்லீப்பியாக ஃபீல் ஆகுங்க. 1. 2வது ஒரு 9-10 மணி வரைக்கும் அட்லீஸ்ட் உங்களால் நைட்டு உங்களால் இருக்க முடியுதா, இல்லை ரொம்ப ஸ்லீப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த 2 கேள்வி வந்து கேட்க சொல்கிறாங்க. எப்போ நம்ம டெய்லியும் கம்மியாக தூங்கிட்டே இருக்கோமோ நமக்கு ஸ்லீப் அடாலசன்ஸ் பில்டப் ஆகிட்டே இருக்கும். அதை தான் ஸ்லீப் கடன்னு சொல்கிறாங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டுடே இன் த வேர்ல்டு ஹேவிங் மோர் ஸ்லீப் டெப்ட்னு சொல்கிறாங்க. தூக்கத்தோட கடன் நிறைய இருக்கு. ஓகே, அதனால இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெட் அலாரம் வைங்க. எப்போ தூங்க போகிறீங்களோ அந்த டைமில் டெய்லியும் கரெக்ட் டைமில் தூங்க போங்க. எப்போ எந்திக்கணும்னு நினைக்கிறீங்களா, அது இப்போ ஒரு அலாரம் ஒரு 6 மணிக்கு அடிக்குதுன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு தூங்கணும்னு தோணுது, அப்படி பாடி கேட்குதுன்னா உங்களுக்கு இன்னும் தூக்கம் வேணும்னு தான் பாடி நினைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பெட் அலாரம் வைங்க. அந்த அலாரத்தை வேண்டாம். எப்போ உங்கள் அலாரம் எப்போ நேச்சுரலாக எந்திக்கிறீங்களோ பேசிக்காக அப்போ எந்திங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த கேஃபைன் தூக்கத்தை பற்றி எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அண்ட் உங்களுக்கும் மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த டுடே வேர்ல்டில் ஸ்லீப்பை ரொம்பவே ஒரு அன்ரெகனைஸ்டாக ஒரு ஹைப் கொடுத்து வைக்காமல் இருக்கும். மேபி ஒரு ஃபுட்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற நம்ம நாட் கிவிங் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஸ்லீப். That's why I'm conveying this. Yep.